வாங்கிய கடனுக்கு முறையாக தவணை தொகை செலுத்தவில்லை என கூறி சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள நடிகர் ரவிமோகனின் வீட்டில் தனியார் வங்கி அதிகாரிகள் ஜப்தி நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். இதைத் தொடர்ந்து நடிகர் ரவிமோகனின் சொகுசு பங்களா விரைவில் பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் ரவிமோகன். இவர் கடந்த ஆண்டு தனது மனைவி ஆர்த்தியை விட்டு விலகுவதாக அறிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து ஆர்த்தி, ரவிமோகன் ஆகிய இருவர் தரப்பிலிருந்தும் மாறி மாறி அறிக்கைகள் வெளியாகி விவாதத்தை கிளப்பியது. இதற்கிடையே ரவிமோகன் அவரது தோழியும் பிரபல பாடகியான கெனிஷாவுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கலந்து கொண்டு வந்தார். நடிகர் ரவிமோகன் ஆர்த்தியுடன் வாழ்ந்தபோது ஈசிஆரில் உள்ள ஒரு பங்களாவை தன்னுடைய மனைவி ஆர்த்தியின் பெயரில் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த பங்களாவுக்கு மாதம் செலுத்த வேண்டிய இஎம்ஐ தொகையை ரவிமோகன் முறையாக செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து பதிலளிக்குமாறு பலமுறை கடிதம் மூலம் தகவல் அனுப்பியும் ரவிமோகன் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் கொடுக்கப்படவில்லை. அதேபோல் சுமார் 11 மாதங்கள் முறையாக தவணை கட்டாத நிலையில் கடந்த மாதம் வங்கியிலிருந்து வீட்டிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த ரவிமோகன் தரப்பு வங்கி அதிகாரிகளிடம் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதாக கூறியதாக அப்போது தகவல் வெளியானது. நடிகர் ரவிமோகன் சமீபத்தில் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்கிற பெயரில் புதிதாக தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். இதற்கான விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் அவருடைய தோழி கெனிஷாவுடன் அவர் வந்திருந்தது விழாவின் ஹைலைட்டாக பார்க்கப்பட்டது. இதில் தான் இயக்க இருக்கும் படம் குறித்தும் நடிக்க இருக்கும் படம் குறித்தும் சில அப்டேட்களை அவர் வெளியிட்டார். இந்த நிலையில் அந்த பங்களா வீட்டிற்கு வங்கி ஊழியர்கள் நேரில் சென்று தற்போது ஜப்தி நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். பின்பு அவர் புதிதாக ஆரம்பித்த ரவிமோகன் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் அலுவலகத்திலும் வங்கி ஊழியர்கள் நோட்டீஸ் ஒட்டினர். அதில் வங்கிக் கடனை முடிக்க 7,64,45,000 ரூபாய் செலுத்த வேண்டுமென நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் கடனை கட்ட தவறினால் சட்ட ரீதியாக கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சொகுசு பங்களா தனியார் வங்கி வசம் சென்றுவிடும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது இந்த பங்களாவில் ஆர்த்தியும் அவரது 2 மகன்களும் வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ரவிமோகன் ஆர்த்தி தம்பதியின் விவாகரத்து வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் ரவிமோகன் என்ன முடிவெடுப்பார் என பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர்.